இந்த 2 நாடுகளும் சேர்ந்தால் ஏற்கனவே நம்ம அவங்ககிட்ட வாங்குறது 60, ஏற்றுமதி 120 பண்றோம். ஸோ நமக்கு ஏற்றுமதி அதிகமாகத்தான் இருக்கிறது. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு படிச்சு முடிச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்போ அமெரிக்காவில் போய் ஒரு வருஷம் வெளிநாட்டில் படிக்கணும்னா 20 லட்ச ரூபா செலவாகுது. ஆனால் அமெரிக்கா போகிறவன்லாம் இன்னும் அங்கேயே வேலை கிடைக்கணும்னா, இப்போ அமெரிக்கா என்ன சொல்லிட்டான், இங்கே வேலை கிடையான்ட்டான். இப்போ நேற்றைக்கு அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, அங்கே படித்த பிறகு 9 மாதங்கள் நீங்கள் அங்கே ட்ரைனிங் போன்ற பீரியடுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ படிச்சுட்டு போகிற மாணவனுக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்கும். ஸோ எங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வேணும், எங்கள் நாட்டில் டெவலப் பண்ணுங்கன்றாங்க. ஸோ இந்தியாவுடைய பலத்தை அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க, அவங்க பலத்தை இங்கே யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ட்ரம்ப் என்ன சொல்லுவார்னா, நான் அரிசி தரேன், நீ உமியக்க எடுத்துக்கோம்பாரு. நீங்கள் அரிசி கொடுக்கணும், ஆனால் அவர் நமக்கு உமியத்தான் கொடுப்பாரு. ஆனால் இங்கே 2 பேரும் ஜெயிக்கிற மாதிரி ஒரு வின் வின் சுச்சுவேஷனில் போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம மக்களுக்கெல்லாம் வேணும்னு சொன்னால், வைன் என்று சொன்னாலே ஃப்ரெஞ்சு வைன் தான் பேர். ஸோ அந்த மாதிரி காஸ்ட்லி வைன்ஸுக்கு இப்போ 200% டேக்ஸ்லேருந்து 40%ஆக ஒவ்வொரு பீரியட் குறைய போகுது.